ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த முள்ளங்கி ரொம்ப வாசம் வருதுன்னே சாம்பார் வைக்க மாட்டாங்க. அதனால வாசம் வராம நம்ம டேஸ்டா எப்படி இந்த சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுறலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 7-8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நைஸாக நீட்டு வாக்கில் நறுக்கியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம். இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போவே சேர்த்துடலாம். இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. முள்ளங்கியில் முதல்ல வாசம் வருங்கிறதுக்காக தான் நிறைய பேர் இந்த முள்ளங்கியை யூஸ் பண்ணுறதில்ல. அதை நல்லா கழுவி தோல் சீவிட்டு இந்த மாதிரி நைஸாக ரவுண்டாக நறுக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா அதோட அந்த வாசம்லாம் போயிடும். அப்போ சாம்பாரில் முள்ளங்கி வாடையே வராது. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை வதக்கிடுங்க. நான் ஏற்கனவே ஒரு 1/2 கப் துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ வேக வச்ச பருப்பை அந்த தண்ணியோடய சேர்த்து இந்த காயோடு சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்துக்கோங்க, சாம்பாரோடைய திக்னஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைனா இந்த புளி தண்ணியும் பருப்பு தண்ணியுமே கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியுமே சேர்க்கலை. இப்போ குக்கரை மூடி ஹையில் 1 விசில் வச்சு சிம்மில் 2 விசில் வச்சிங்கன்னா காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஸ்டவ்வை திருப்பி ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் மிளகாத்தூளோடைய பச்சை வாசனைலாம் போகும். இப்போ வாசத்துக்காக 1 கொத்து மல்லி இலையும் தேவையான அளவு பெருங்காயத்தூளையும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதே ப்ரொசீஜர் தான் எல்லா சாம்பாருக்கும். நீங்கள் முள்ளங்கிக்கு பதிலாக வேறு எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாம்பாரை வச்சோன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.